வியூவர்ஸ், வெல்கம் டு லீகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம லீகாஸ் கிச்சனில் பாசுந்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாசுந்தி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நல்ல அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் 1 லிட்ரு ஃபுல் க்ரீம் மில்க்கு ஆட் பண்ணிக்கோங்க. வேறு பால் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த அளவு டேஸ்ட் வராது. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி சைடில் படிஞ்சிருக்கிற ஆடையெல்லாம் உள்ளே சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த ப்ரிப்ரேஷனுக்கு கண்டிப்பாக ஃபுல் க்ரீம் மில்க் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். பாலோட குவான்டிட்டி நம்ம ஊற்றின அளவுலேருந்து ஆஃப் ஆகிறது வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. பால் நம்ம ஊற்றின அளவுலேருந்து ஆஃபாக ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் இதில் 1/4 கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட சுகரோட அளவை பொறுத்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது கூட குங்குமப்பூவை சுடுதண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. குங்குமப்பூ எதுக்குன்னா கலருக்கும் ஃப்ளேவருக்காகவும். குங்குமப்பூ ஆட் பண்ணோடனே கலர் எப்படி மாறி இருக்குன்னு பாருங்கள். இது கூட 10லேருந்து 12 போல் நறுக்கி வச்சுருக்கிற பிஸ்தா, பாதாம், முந்திரி பருப்பு, நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபைனல் டச்சா இது கூட ஏலக்காய் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. ஒரு லிட்ரு பாலை நல்லா சுண்ட வச்சு 1/2 லிட்ரு பாலாக்கி அதில் பிஸ்தா, பாதாம், முந்திரி ஆட் பண்ணி ஃபைனலாக ஏலக்காய் பவுட்ரு கொஞ்சம் ஆட் பண்ணி ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணால் அதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லீகாஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.